السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. யார் மிகப்பெரிய கஞ்சன் என்றால், யாருக்கு முன்னால் ரசூலுல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்படும் பொழுது அவர்கள் மீது ஸலவாத்தை கூறவில்லையோ அவர்கள்தான் மிகப்பெரிய கஞ்சர்கள். நாளை வறுமையில் ரசூலுல்லாஹோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு அருகாமையில் உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் மீது யார் அதிகமான ஸலவாத்தை கூறுகிறார்களோ அவர்கள்தான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எம்மை அந்த கூட்டத்திலே ஆக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வாழ்க்கையின் மிக சோகமான பகுதி அது. சாதாரண வார்த்தைகளால் அதை விவரித்து விட முடியாது. இந்த உலகத்தில் யார் இந்த செய்திகளை கேள்விப்பட்டாலும் அவருடைய உள்ளம் கவலையில் வாடும். பல நாட்கள் கூட அந்த கவலை தொடரலாம். அல்லாஹுடைய தூதரின் மீது யார் நேசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் இந்த நிகழ்வுகளை கேள்விப்படும் பொழுதெல்லாம் கவலையால் சூழ்ந்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் அது பக்கத்தில் ஏதாவது போன் இருக்கோ? நம்ம ஸ்பீக்கர் பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடமிருந்து வஹீயை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எந்த மாதத்தில்? ரமதானுடைய மாதத்தில். அல்லாஹ் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கினான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில், பரக்கத் பொருந்திய அந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை நபியே உமக்கு நாம் இறக்கினோம். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவில் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். யாரின் மூலமாக? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல ரமதானுடைய மாதத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 23வது ரமதான். சுப்ஹானல்லாஹ், 23வது ரமதான் 10வது ஹிஜ்ரிக்கு பிறகு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 23வது ரமதானுடைய மாதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் சில வெளிப்பாடுகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் உணர்கிறார்கள், ஏதோ எனக்கு நடக்கப் போகிறது என்பதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலும் 10 நாட்கள் இஅ்திகாஃபில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில்
இஅ்திகாஃபில் 10 நாட்கள் இருப்பார்கள். ஆனால் 23வது ரமதானுடைய அந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி நேரத்தில் சொல்கிறார்கள், ஃபாத்திமா, ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் எனக்கு ஒரு முறை குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டுவார். ஆனால் இந்த ஆண்டு ஜிப்ரீல் எனக்கு 2 முறை குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டினார். இது எனக்கு எதை உணர்த்துகிறது என்றால், என்னுடைய அஜல், என்னுடைய தவணை இந்த ஆண்டோடு முடிய போகிறது என்பதை உணர்த்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார், நபியே, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வரப்போகின்ற நாள் நெருங்கி வருகிறது. அதற்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள். 20 நாட்கள் இஅ்திகாஃப், 2 முறை ஜிப்ரீல் அவர்களிடமிருந்து குர்ஆனை முழுமையாக கேட்டு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிகிறார்கள். ஆம், நான் கொண்டு வந்த இந்த செய்தியுடைய ரிசாலத்தின் முடிவு நாள் வந்துவிட்டது. நான் இந்த உலகத்தை விட்டு கிளம்பியாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்னால் சில நபித்தோழர்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் விசேஷமாக அறிவிக்கிறார்கள் தங்களுடைய பிரிவை பற்றி. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். முஆதின் மீது ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த பாசம் அளவிட முடியாது. ஒரு நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி உஹிப்புக், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. யார் அவர்? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. யா முஆத், இன்னி உஹிப்புக், உன்னை நான் நேசிக்கிறேன் முஆதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரண வாக்கியமா? இந்த முஆதை யமனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகிறார்கள். எப்படி? வாகனத்தின் மேல் முஆத், கீழே ரசூலுல்லாஹ். அந்த வாகனத்தை அழைத்து செல்கிறார்கள் மதீனாவுடைய வாயில் வரை, மதீனாவுடைய எல்லை வரை முஆதை அழைத்து சென்று யமனில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த மக்களோடு என்ற அறிவுரைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலுக்கு கொடுக்கிறார்கள். முஆதை கொஞ்ச தூரம் வழி அனுப்பி வைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவை நோக்கி திரும்பி சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். திரும்பி சொன்னார்கள். முஆதுடைய முகத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கவில்லை. அதற்கு பிறகு திரும்பி சொன்னார்கள், யா முஆத், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, அடுத்த ஆண்டு ஒருவேளை நீ என்னை பார்க்க முடியாமல் போகலாம். அவு லஅல்லக தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா அவ் கப்ரி. ஒருவேளை இந்த மஸ்ஜிதை நீ கடந்து வருவாய் அல்லது என்னுடைய கபூரை நீ கடந்து செல்லுவாய். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் முஆதுடைய முகத்தை பார்க்கவில்லை என்றால், ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கலாம் முஆதுடைய பிரிவை நினைத்து. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டவுடன் தாரை தாரையாக அழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த லட்சியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க முடியாது என்றாலும் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக யமனை நோக்கி புறப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், முஆதே, மக்களில் உயர்ந்தவர் யார் என்றால், யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறாரோ அவர்தான். அவர் எங்கே வாழ்ந்தாலும் சரி, எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சியவர்கள்தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்கட்டும். துல்கஅதாவுடைய மாதம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி ஆண்டு. துல்கஅதாவுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடச் சொல்கிறார்கள் ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கான அழைப்பு. யார் என்னோடு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் கலந்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ், நாலாபுறமும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி இருக்கிறது. மதீனாவுடைய வீதிகளில், மக்காவுடைய வீதிகளில், அரபு தேசத்துடைய வீதிகளில் எல்லாம் பரவி இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நாலாபுறங்களில் இருந்தும் இந்த அறிவிப்பை கேட்டவுடன்
மக்கள் எல்லோரும் மதீனாவை நோக்கி குழும்புகிறார்கள். மதீனா முழுக்க சஹாபாக்களுடைய கூட்டத்தால் நிரம்புகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்கஅதாவுடைய மாதம் முடிவதற்கு 4 நாட்களுக்கு முன்னதாக உம்ராவிற்கான இஹ்ராமை அணிந்து, ஹஜ்ஜுக்கான இஹ்ராமை அணிந்து துல்ஹுலைஃபாவுடைய எல்லை வரை செல்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜுக்கான நியத்தை வைத்து புறப்படும் பொழுது நான் ரசூலுல்லாஹ்வை சுற்றி பார்த்தேன். வலதுபுறம் பார்த்தால் ஒரு கூட்டம், இடதுபுறம் பார்த்தால் ஒரு கூட்டம், பின்னால் பார்த்தால் ஒரு கூட்டம், முன்னால் பார்த்தால் ஒரு கூட்டம். அல்லாஹு அக்பர். ஒரு சிறிய நபித்தோழர்களுடைய பட்டாளத்தோடு மதீனாவில் நுழைந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உதவியால் நாலாபுறமும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் விசாலமாகி ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் என ஹஜ்ஜை நோக்கி ஒரு படை கிளம்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கான தயாரிப்பை செய்து கொண்டு ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறார்கள். அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தின் மேல் இருந்தவர்களாக சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஹுது மனாசிகக்கும், என்னிடத்திலிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா ஹஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, எனக்கு தெரியாது அடுத்த ஆண்டு நான் உங்களோடு ஹஜ் செய்வேனோ என்று. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், அடுத்த ஆண்டு உங்களோடு ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது, இந்த ஆண்டே ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னிடமிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அரஃபாவுடைய நாள் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த இறுதி குத்துபாவை அரஃபாவுடைய மைதானத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் சாதாரணமாக விவரித்துவிட முடியாது. ஒட்டுமொத்த நபித்துவத்தின் சுருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரையில் கொண்டு வருகிறார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த நாட்டுடைய கண்ணியம் எப்படியோ, மக்காவுடைய கண்ணியம் எப்படியோ, எப்படி இந்த ஊருடைய இந்த ஊருடைய கண்ணியம் எப்படியோ, இந்த மாதத்துடைய கண்ணியம் எப்படியோ, இந்த நாளுடைய கண்ணியம் எப்படியோ, அது போன்று உங்களுடைய செல்வமும் உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய மானங்களும் கண்ணியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் அறிவுரைகளை குத்துபாவை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த குத்துபாவுடைய அறிவுரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் முடித்துவிட்டு சொன்னார்கள், என்னை குறித்து நீங்கள் கேட்கப்பட்டால் என்ன சொல்லுவீர்கள்? அல்லாஹ்விடத்தில் என்னை குறித்து கேட்கப்பட்டால் என்ன சொல்லுவீர்கள்? சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை எடுத்து வைத்தீர்கள், எங்களுக்கு அழகிய முறையில் இந்த தீனை எங்களுக்கு நீங்கள் முழுமைப்படுத்தினீர்கள் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சாட்சி கூறுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தை உயர்த்தி சொன்னார்கள், வானத்தை பார்த்தவர்களாக, அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி. அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வஹையை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். யூதர்கள் வந்து பின்னால் காலத்தில் உமர் இப்னு கத்தாபை பார்த்து சொன்னார்கள், யா உமர், உங்களுடைய கிதாபில் உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அது எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் ஈதாக பெருநாளாக கொண்டாடி இருப்போம். இது என்ன வசனம்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்துகிறான். அல்லாஹு அக்பர். இந்த வசனம் இறங்குகிறது. இறங்கியவுடன் உமர் இப்னு கத்தாப் அழ ஆரம்பிக்கிறார்கள், அபூபக்கர் சித்தீக் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஏன் அந்த அழுகை? அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாகி விட்டதென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பணி முடிந்து விட்டது. அடுத்த சில நாட்களில் இன்னொரு சூராவும் வருகிறது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. சூரத்து நஸ்ருடைய வசனங்கள் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் அணி அணியாக இந்த தீனை நோக்கி நுழைவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ்வை புகழுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் தௌபாக்களை அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான்.
என்ற பொருள்பட குர்ஆனுடைய வசனமும் இறங்குகிறது. இந்த இரண்டு சூராவும் சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை முழுமையாக்கி விட்டால் இந்த தீன் நாலா புறமும் இந்த உலகத்திலே பரவப் போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரிசாலத்தை முழுமைப்படுத்த போகிறார்கள் என்ற செய்தியை சஃபருடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலிருந்து மதீனாவை வந்தடைந்த சில மாதங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய மாதம் ஆரம்ப நாட்களில் உஹதுடைய மலையை நோக்கி செல்கிறார்கள். உஹதுடைய மலைக்கு அருகிலே அடக்கமாக இருக்கக்கூடிய ஷஹீதுகளுடைய கபரை நோக்கி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கிறார்கள். அங்கே சென்று அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். மிக சிறந்த துஆ. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுடைய நேரங்களில் அபூ முவைஹிபா ரசூலுல்லாஹ்விற்கு பணிவிடையாளராக இருந்தவர், நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ முவைஹிபாவை அழைக்கிறார்கள். அபூ முவைஹிபா, எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், நான் பக்கீக்கு சென்று மதீனாவிலே அடக்கமாக கூடிய மதீனாவிற்கு அருகில் மதீனாவில் இருக்கக்கூடிய பக்கீ சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களும் மனைவிமார்களும் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த பக்கீ, அதற்கு சென்று அங்கே இருப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், என்னோடு சேர்ந்து வா. எதை உணர்த்துகிறது? ரசூலுல்லாஹ் ஒரு பிரியா விடை கொடுக்கிறார்கள் எல்லோருக்கும். பக்கீருக்கு செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். சொன்னார்கள், அந்த கபர்களை பார்த்து ஃபித்னாக்கள் நெருங்கி விட்டது, ஃபித்னாக்கள் வந்தடைந்து விட்டது. இருள் சூழ்ந்த இரவை எப்படி இருள்கள் அடுக்கடுக்காக வெட்டுமோ அது போன்று ஃபித்னாக்கள் எம்மை சூழ்ந்து விட்டது. முதலில் வரக்கூடிய ஃபித்னாவை விட அடுத்து வரக்கூடிய ஃபித்னா மிக மோசமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை எல்லாம் அங்கே அறிவிக்கிறார்கள். அருகிலே வந்த அபூ முவைஹிபா அவரை பார்த்து சொன்னார்கள், அபூ முவைஹிபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த உலகத்தையும் அவனை சந்திப்பதற்கும் சொர்க்கத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். நானோ அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அபூ முவைஹிபா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த துன்யாவை தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? என்ன அர்த்தம்? எங்களோடு வாழக்கூடிய இந்த வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை அபூ முவைஹிபா, நான் அல்லாஹ்வை சந்திப்பதையும் சொர்க்கத்தையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ முவைஹிபாவிற்கு உணர்த்துகிறார்கள், என்னுடைய மரணம் நெருங்கப் போகிறது என்பதை. அதே சஃபருடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பக்கூடிய வேளையில் மிகப்பெரிய காய்ச்சலும் தலைவலியும் ரசூலுல்லாஹ்விற்கு ஏற்படுகிறது. தாங்க முடியாத காய்ச்சல், தாங்க முடியாத தலைவலி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தித்து சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தலை மிக பாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை விட என் தலைவலி மிக பாரமாக இருக்கிறது ஆயிஷா அவர்களே ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய காய்ச்சல் ஏற்படுகிறது, அதிகமான உடல் சோர்வு ஏற்படுகிறது. ஒவ்வொரு மனைவிமார்களுடைய கடமைகளையும் அந்த நாட்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கிட்டு கொடுத்து வருகிறார்கள். ஒரு வேளையில் கேட்டார்கள், ஐன அன கதன், நாளை எங்கே இருப்பேன் நான்? ஐன அன கதன், நாளை எங்கே இருப்பேன் நான் என்று ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டை அடையும் பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள். மனைவிமார்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவிமார்களுடைய பட்டியலில் அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்படுகிறார்கள். யார் அவர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்த எல்லா மனைவிமார்களும் அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருடைய தோள்களிலும் தங்களுடைய கரத்தை போட்டவர்களாக, நடக்க முடியாமல் பாதத்தை பூமியில் இழுத்தவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் கொண்டு சேர்க்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் கடைசி வாரம் முழுவதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே கழிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டை அடைந்தவுடன் அதிகமான காய்ச்சல் இருப்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்ந்து ரசூலுல்லாஹ்விற்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறார்கள். குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் ஓதுகிறார்கள். குறிப்பாக அந்த நோய் நிவாரணையுடைய சூறாக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தாலேயே ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பை தேய்க்கிறார்கள். ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கரத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பரக்கத் பொருந்தியது. அவர்களுடைய கரத்தில் ஊதி அவர்களுடைய கரத்தாலேயே அவர்களுடைய முழு உடம்பிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அவர்கள் அந்த செயலை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வாரத்தில் ஒரு நாளில் சொன்னார்கள், 7 கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது நீங்கள் ஊற்றுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்களில் வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் ஃபஜ்ரை தொழுதார்கள், லுஹரை தொழுதார்கள், மக்களோடு அஸ்ரை தொழுதார்கள், மக்ரிபை தொழுதார்கள். இஷாவுடைய நேரம் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு தயாராகிறார்கள். ஆனால் அவர்களால் எழ முடியவில்லை, மயக்கடித்து விடுகிறார்கள். மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள். கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே, மக்கள் தொழுது விட்டார்களா? பிலால் அதானை சொல்லிவிட்டாரா? ஆம் யா ரசூலல்லாஹ், பிலால் அதானை சொல்லிவிட்டார். மக்கள் உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்து தயாராகிறார்கள். தண்ணீரை தன் மீது ஊற்றுமாறு சொல்கிறார்கள். ஆனால் அவர்களால் மீண்டும் செல்ல முடியவில்லை, மயக்கடித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை எழுந்திருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு, மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரை மீண்டும் ஊற்றுமாறு சொன்னார்கள். இப்படி 2, 3, 4 முறைகள் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த தொழுகையில் கலந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷா, உம்முடைய தந்தை அபூபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு நீ ஏவுவீராக. அபூபக்கர் தொழுகை நடத்தட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அபூபக்கர் மென்மையானவர், என்னுடைய தந்தை மென்மையானவர், அவரால் தொழுகையை முழுமைப்படுத்த முடியாது. அதுவும் நீங்கள் நிற்கின்ற இடத்தில் அவரால் நின்று குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க முடியாது. அபூபக்கர் அதை செய்வதற்கு, இந்த செயலை இந்த நேரத்திலே செய்வதற்கு அவரால் இயலாத. அல்லாஹ்வுடைய ரசூலே, உமரை அனுப்புங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளை சொன்னார்கள். இல்லை, அபூபக்கர் தான் தொழுகை நடத்த வேண்டும். எதை உணர்த்துகிறது? நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன். எனக்கு பிறகு இந்த தொழுகை நடத்தக்கூடிய பொறுப்பும் இந்த ஜமாஅத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் அபூபக்கரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் துஹருடைய தொழுகைக்கு முன்னால் பள்ளிக்கு செல்கிறார்கள். பள்ளியில் சென்று நேராக மிம்பரின் மேல் ஏறி அமர்கிறார்கள், உட்காருகிறார்கள். நிற்க முடியவில்லை ரசூலுல்லாஹுவால். சொன்னார்கள், லஅனத்துல்லாஹில் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். ரசூலுல்லாஹுடைய இறுதி அறிவுரை இந்த முஸ்லிம் சமூகம் கேட்டுக்கொள்ளட்டும். அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். ஏன்? அவர்களுடைய நபிமார்கள் இறந்தால் அவர்களுடைய கபரை வணங்குமிடமாக மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மஸாஜிதா, அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் அவர்கள் வணங்கக்கூடிய மஸ்ஜிதாக ஆக்கி விடுகிறார்கள். லா தத்தஹிது கப்ரி வஸனை யுஅபத், என்னுடைய கபரை நீங்கள் வணங்கப்படும் இடமாக மாற்றி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த சமூகம் ஷிர்கில் விழுந்துவிடக் கூடாது என்று எச்சரித்தார்கள். எதை ரசூலுல்லாஹ் தங்களுடைய இறுதி நாட்களில் எச்சரித்தார்களோ அதுவே இன்றும் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய முசீபத்தாக மாறி கிடக்கிறது. கபர்கள் வணங்குமிடமாக ஆக்கப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபரை முன்னிறுத்தி சொன்னார்கள். நான் மரணித்ததற்கு பிறகு நபி என்ற காரணத்தால், ரசூல் என்ற காரணத்தால் இந்த மக்கள் என்னுடைய கபரை வணங்கக்கூடிய இடமாக, வணக்க வழிபாடுகள் செலுத்தப்படக்கூடிய இடமாக ஆக்கிவிடக் கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். எந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய பலர் கபர்களை, நல்லவர்கள் இறந்துவிட்டால், வலிமார்கள் இறந்துவிட்டால், ஆலிம்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய கபர்களை எல்லாம் வணங்குமிடமாக ஆக்கி அங்கே இபாதத்தை மேற்கொள்கிறார்கள், யூதர்களையும் நஸ்ரானிகளையும் போன்று. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழிப்படுத்தட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தொடர்ந்தார்கள்.
உங்களை யாராவது நான் அடித்திருந்தால் இதோ முஹம்மது ரசூல் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், அவருடைய முதுகு இருக்கிறது, அவர் அடித்துக் கொள்ளட்டும் முஹம்மது ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையாவது நான் ஏசி இருந்தால் இதோ முஹம்மது ரசூல் இருக்கிறார், பழிதீர்த்துக் கொள்ளட்டும். யாரிடமிருந்தாவது நான் கடன் வாங்கி இருந்தால் அவர் தைரியமாக கேட்கட்டும், அவருடைய கடனை நான் நிறைவேற்றுகிறேன். இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது தன் மீது எந்த குறையும், தன் மீது எந்த பொறுப்பும், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பில் இருந்தும் பொறுப்பை நிறைவேற்றாமலும் இந்த பூமியில் இருந்து நான் சென்றுவிடக் கூடாது என்ற அச்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தை இப்படி செயல்படுமாறு மாற்றுகிறது. எந்த மனிதரும் வாய் திறக்கவில்லை. துஹருடைய நேரம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய தொழுகையை தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு மறுபடியும் மிம்பரில் ஏறி கேட்டார்கள், யாருடைய கண்ணியத்தையாவது நான் எடுத்திருந்தால், யாருடைய செல்வத்தையாவது நான் எடுத்திருந்தால், யாரையாவது நான் அடித்திருந்தால் அவர் பழி தீர்த்துக் கொள்ளலாம். யார் சொல்ல முடியும் உலகத்தில் இந்த வார்த்தைகளை? முஹம்மது ரசூலை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபித்தோழர் எழுந்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு 3 தீனாரோ 3 திர்ஹமோ நீங்கள் தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபضலை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார், யா ஃபضல், அவருக்கு நீ அதை நிறைவேற்றி விடுவாயாக. அல்லாஹு அக்பர். இன்னும் ஒரு நீதம் பாருங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சில வார்த்தைகளை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு அவனிடத்தில் இருப்பவற்றையும் இந்த பூமியுடைய அலங்காரங்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தான். அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இதை பேசும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே உட்காருங்கள், அபூபக்கரே உட்காருங்கள். அபூபக்கர் அழ ஆரம்பிக்கிறார். சஹாபாக்கள் சிலர் சொன்னார்கள், இந்த வயதானவர் ஏன் அழுகிறார்? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார், இந்த பூமியில் இருப்பவற்றை விட்டுவிட்டு என்றால் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக இந்த நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் அழுகிறார்? சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், எங்களில் அபூபக்கர் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தையை உண்மையாக புரிந்தவர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்? ஒரு அடியான் என்று சொன்னது யாரை? அவர்களை. அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இந்த பூமியுடைய அலங்காரங்களை விட்டுவிட்டு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற செய்தியை எங்களில் அபூபக்கர் தான் அந்த நேரத்தில் அதிகமாக அறிந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் மக்களில் எனக்கு நேசத்தாலும் செல்வத்தாலும் நட்பாலும் மிக அதிகமாக உதவியவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பூமியில் நெருக்கமான ஒரு தோழராக நான் ஒருவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். இந்த பூமியில் எனக்கு உதவி செய்தவர்களுடைய கடமைகள் அனைத்தையும் என்னால் முடிந்தவரை நான் நிறைவேற்றிவிட்டேன், அபூபக்கரை தவிர. இந்த பள்ளியுடைய எல்லா வாசல்களும் அடைக்கப்படலாம், அபூபக்கரின் வாசல் மட்டும் அடைக்கப்படக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்திருந்த பாசத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நினைவுபடுத்துகிறார்கள். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அனைவரிடத்திலும் பேசிய கடைசி உரை, கடைசி பேச்சு. அதற்கு பிறகு அந்த மிம்பரில் ரசூலுல்லாஹுவை யாரும் பார்க்கவில்லை. சனிக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பள்ளிக்கு சரியாக தொழுகைக்கு வர முடியவில்லை. தங்களுடைய வீடுகளிலேயே தொழுகை அமைத்துக் கொள்கிறார்கள், நடக்க முடியாது அவர்களால். அந்த நேரத்தில் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபித்தோழர்களை அழைத்து அவர்களுடைய தோளில் 2 கரங்களையும் போட்டவர்களாக, பூமியில் பாதங்கள் தரதரவன இழுத்தவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தக்கூடிய அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். தன்னால் முடியாது இருந்தாலும் செல்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை பார்த்தவுடன் அபூபக்கர் சித்தீக் பின்னால் வர தயாராகிறார். எப்படி தொழுகை நடத்த முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது பின்னால் வர தயாராகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரத்தை காட்டினார்கள். அபூபக்கரை அந்த இடத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கருக்கு அருகில் அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். அருகிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை அபூபக்கர் பின்தொடர்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கரை பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் பின்தொடர்கிறார்கள். இப்படிப்பட்ட காட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாவதற்கு 3 நாட்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான அறிவுரையை எங்களுக்கு சொன்னார்கள். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தான் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன சொன்னார்கள்? லா யமூதன்ன அஹதுக்கும், லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மரணத்தை அடைந்து விட வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் தவிர உங்களில் யாரும் மரணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், மரண நேரத்தில் இதில் இந்த நிலையில் நீங்கள் இல்லாமல் உங்களுடைய மரணத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான அறிவுரைகளை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த அறிவுரைகளுடைய விரிவுரைகளை எல்லாம் இம்மால் பார்க்க முடியாது இந்த நேரத்தில். அது மிக நீளமான ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி நாள் திங்கட்கிழமை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்காக முஸ்லிம்கள் பள்ளியில் ஒன்று சேர்ந்த அபூபக்கருடைய தலைமையில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அறையிலிருந்து கொஞ்சம் வந்து அந்த திரையை கொஞ்சம் அகற்றி எங்களை பார்த்தார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்கள் புன்சிரித்தவர்களாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். புன்சிரிப்போடு அவர்களுடைய முகமெல்லாம் பிரகாசமாக ஆகி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் அந்த சிரிப்பு? தான் மரணமாக போகின்ற கடைசி நாளில் ரசூலுல்லாஹ் ஏன் சிரிக்க வேண்டும் இந்த சமூகத்தை பார்த்து? அல்லாஹு அக்பர். மாம்களுடைய விரிவுரைகளை படித்தால் தாங்க முடியாது கண்களில் இருந்து கண்ணீரை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரிப்பின் நோக்கம் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ்விற்கு முன்னால் பணியக்கூடிய, நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் வெளிப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தீனை இந்த மக்கள் கொண்டு சேர்ப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் சிரிப்பை கொண்டு வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தீனை அவர்கள் உயிர்களை விட மேலாக மதித்து இதை பின்தொடர்வார்கள், இதை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வார்கள், இதற்காக தங்களுடைய வாழ்க்கை அனைத்தையும் அர்ப்பணிப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் அந்த நபித்தோழர்களை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர்கள் திரையை அகற்றி பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் அங்கே தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சஹாபாக்கள் மத்தியில் சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. கொஞ்சம் முன்னால் பின்னால் வர ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்ந்தவுடன் அவர்களுக்கெல்லாம் சைகை காட்டினார்கள். சைகை காட்டி சொன்னார்கள், அப்படியே இருங்கள் என்று கூறி ரசூலுல்லாஹ் தங்களுடைய திரையை அடைத்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை உயிரோடு நாங்கள் பார்க்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த, உயிரோடு இருக்கும் பொழுது பார்த்த இறுதி நேரம்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கழுத்துக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் தான் தங்களுடைய தலையை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள், அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, யா அல்லாஹ் உயர்ந்த தோழமை, யா அல்லாஹ் உயர்ந்த தோழமை. இந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் அவர் மரணமாகும் பொழுது அவர் சொர்க்கத்திலே தங்க இருக்கின்ற இடத்தை அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் அவருக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அவர் தேர்ந்தெடுத்தால் தான் மரணம். இந்த ஹதீஸ் எனக்கு நினைவுக்கு வந்தது. அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, யா அல்லாஹ் உயர்ந்த தோழமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் நான் அறிந்து கொண்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு மதீனாவை நோக்கி ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கூட்டமும் குழும்பிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அதிகமாக நேசித்த அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் உள்ளே நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்தவுடன் சொன்னார்கள், என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், இந்த நாளுக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ஃபாத்திமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தங்களுடைய வலதுபுறத்திலோ அல்லது இடதுபுறத்திலோ மிக நெருக்கமாக அமருமாறு சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அழுகை அதிகமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். கொஞ்சம் உன்னுடைய செவியை தாழ்த்து ஃபாத்திமா என்று கூறி சில வார்த்தைகளை சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேலும் அழ ஆரம்பிக்கிறார்கள். மறுபடியும் அழைத்தார்கள், ஃபாத்திமா உன்னுடைய செவியை தாழ்த்து. மறுபடியும் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். யாருக்கும் அந்த செய்தி தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்னால் காலத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து கேட்டார்கள், யா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முதல் செய்தியை சொல்லும் பொழுது அழுதீர்கள், இரண்டாவது செய்தியை சொல்லும் பொழுது சிரித்தீர்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து முதலாவதாக சொன்னார்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் ஒரு முறைதான் குர்ஆனை ஓதி காட்டுவார் எனக்கு ஃபாத்திமா, ஆனால் இந்த முறையோ 2 முறை குர்ஆனை எனக்கு ஓதி காட்டியிருக்கிறார். இது எனக்கு என்னுடைய தவணை நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகிறது. அல்லாஹுவை அஞ்சிக்கொள் ஃபாத்திமா, பொறுமையை கடைபிடி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் மரணமாக போகிறேன் என்பதை. அதை கேட்டவுடன் என்னால் தாங்க முடியாமல் அழுதேன். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, எனக்கு பிறகு என்னுடைய உறவுகளில் முதலாவதாக என்னை சந்திப்பது நீதான். எதை சொல்லுகிறார்கள்? எதை சொல்லுகிறார்கள்? ரசூலுல்லாஹ் வாழும் பொழுதே அவர்களுடைய அத்துணை பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் மரணமாகிறார்கள். வாழும் பொழுதே இருக்கக்கூடிய ஒரே வாரிசு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய மரணத்தை சொல்லுகிறார்கள். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையின் மரண செய்தியை சொல்லுகிறார். அந்த தந்தைக்கு எப்படி இருக்கும், பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஆனால் பிள்ளை அதை கேட்டவுடன் என்ன செய்கிறார்? சிரிக்கிறார்கள். ஃபாத்திமா, எனக்கு பிறகு என்னை சந்திப்பதில் முதலாம் அவர்களில் ஒருவர் நீங்கள் தான். மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஃபாத்திமா, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பொருந்திக் கொள்ளவில்லையா, உங்களை அல்லாஹ் மூமினான பெண்களுடைய தலைவியாக ஆக்கி இருக்கிறான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பதவிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மகளாக பிறந்ததால் மட்டும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை நேசித்ததால் மட்டும் கிடையாது. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நேசத்தால் அவன் உதவியையும் சொர்க்கத்தையும் நேர்வழியையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்றால் அபூ தாலிபுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அது அவர்களுடைய முயற்சியால் கிடைத்தது, அவர்களிடத்தில் இருந்த ஈமானால் கிடைத்தது, அவர்களிடத்தில் இருந்த ஈமானிய நம்பிக்கையால் தக்குவாவால் கற்பை பாதுகாக்கக்கூடிய தன்மையால் கிடைத்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. யாரை கொண்டும் எவருக்கும் சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதில்லை, அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியான சில வார்த்தைகளை மீண்டும் சொல்கிறார்கள். அவர்களுடைய மனைவிமார்களில் சிலர் ஏதோ ஒரு நாட்டில் பார்த்த ஒரு சர்ச்சுடைய ஒரு கிறிஸ்துவ தலத்துடைய விவரத்தை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹில் யஹூத வன் நஸாரா. மீண்டும் அந்த அறிவுரை வெளிப்படுகிறது. இந்த சமூகம் இப்படி மாறும் என்பதை தெரிந்துதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் இந்த அறிவுரையை மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். அவர்கள் தங்களிலே ஒரு நல்லவர் இறந்தால், ஒரு சாலிஹானவர் இறந்தால், ஒரு நபி இறந்தால் அவருடைய கபரை வணங்கக்கூடிய மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள். மீண்டும் சில வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி அறிவுரை இந்த சமூகம் அறிந்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் தங்களுடைய மரண நேரத்தில் எதை முற்படுத்தினார்கள் இந்த சமூகத்திற்கு அறிவுரையாக? எதை இன்று நாம் பாழாக்குகிறோமோ, எதனுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எது இல்லாமல் எங்களுடைய பகலும் காலையும் இரவும் கழிகிறதோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் அறிவுரையாக ஆக்கினார்கள். அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுகை தொழுகை. உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகள் என்ன சொல்ல வருகிறார்கள்? உங்களுடைய தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் நம்ம தொழுகையை பாதுகாப்பவர்கள்? எத்தனை பேர் நாளை காலையில் ஃபஜ்ருக்கு எழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எம்மில் எத்தனை பேர்? தொழுகை என்னுடைய மரணம் வந்தாலும் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? ரசூலுல்லாஹ் தங்களால் முடியாத பொழுதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு தோழர்களுடைய தோளில் தங்களுடைய கரங்களை இட்டவர்களாக பூமியில் பாதத்தை தரதரவென இழுத்து தொழுகையை நிறைவேற்றி வந்தார்கள் என்றால் நாமெல்லாம் ஏமாத்திரம். தொழுகை இல்லாமல் அல்லாஹ்வுடைய தொடர்பில்லை. எப்படி அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான்? தொழுகை இல்லாமல் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹோடு வாழக்கூடிய பாக்கியம் இல்லை. எப்படி நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வை நேசித்தோம் என்று சொல்ல முடியும் தொழுகை இல்லாதவர்கள்? இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு பாவம் அது. விவரத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் எண்ணக்கூடிய பாவங்கள் ஜினா, கொலை, திருட்டு, வட்டி, மோசடி, ஏமாற்றுதல், இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய பாவம் தர்க்கு ஸலாத், தொழுகையை விடுவது. காசு பணத்தை இன்னைக்கு தூக்கி போடுற மாதிரி இன்னைக்கு தொழுகையை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ். இவருக்கு ஆபீஸ்ல மீட்டிங்ல உட்கார்ந்து இருப்பாரு. ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ். ஃபஜ்ருடைய நேரத்தில் பெட்ல உறங்கிட்டு இருப்பார். அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டு ஒரு உறக்கத்தை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்ய முடியாதவர்கள் இந்த தீனுக்காக எதை செய்வார்கள்? எதை செய்வார்கள்? அல்லாஹ் பாதுகாப்பானா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி அறிவுரை. ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காய்ச்சல் அதிகமாகிறது. தண்ணீரை எடுத்து எடுத்து ரசூலுல்லாஹ் தங்களுடைய முகத்தில் தேய்த்தவர்களாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசக்கராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்கப்படுவதற்கு. மரணத்தில் சக்கராத் என்ற வேதனை உண்டு. மரணத்தில் சக்கராத் என்ற வேதனை உண்டு. அப்துல் ரஹ்மான் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹாவுடைய சகோதரர் உள்ளே வருகிறார். அவர் கையில் இருக்கக்கூடிய மிஸ்வாக் குச்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதை எடுத்துக் கொடுக்கவா? எடுத்துக் கொடுக்கவா? ரசூலுல்லாஹ்வால் பேச முடியவில்லை. ஆம் என்று தலையை அசைக்கிறார்கள். ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அதை எடுத்து அவருடைய எச்சிலை உமிழ்ந்து அதை கடித்து ரசூலுல்லாஹ்வுடைய பல்லில் அதை தீட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தண்ணீரை எடுத்து எடுத்து தங்களுடைய முகத்தில் தேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத் அல்லாஹும்ம ரஃபீகல் அலா அல்லாஹும்ம ரஃபீகல் அலா. யா அல்லாஹ், உயர்ந்த தோழமை, உயர்ந்த தோழமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகத்தை தேய்த்தார்கள். தேய்த்து ஃபிர் ரஃபீகில் அலா என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த அறை முழுக்க நறுமணம் சூழ்ந்தது. ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொல்கிறார், அந்த அறை முழுக்க நறுமணம் சூழ்ந்தது. உம்மு சலமா রাদিয়াল্লাহு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் நான் கை வைத்தேன். அவர்கள் மரணமானதற்கு பிறகு அந்த வேர்வை துளிகள் என்னுடைய கரத்தில் பட்டது. ஜும்ஆ கடந்தது, இன்னொரு ஜும்ஆ கடந்தது, இன்னொரு ஜும்ஆ கடந்தது. இன்னும் அந்த நறுமணம் என்னுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். என்ன ஒரு ஆத்மா! ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய தந்தை அபூபக்கருக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். ஹஃப்ஸா রাদিয়াল্লাহு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய தந்தை உமருக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி உமர் அவர்களுக்கு கிடைக்கிறது. கதவை திறந்து முகைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களோடு உமர் பின் கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு முதலாக வருகிறார்கள் மரணமானதற்கு பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொன்னார்கள், கஷ்டம். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்துவிட்டு மயக்கமடைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறி கொஞ்சம் வெளியே கிளம்பினார்கள். முகீரா சொன்னார்கள், யா உமர் மாத ரசூலுல்லாஹ், உமரே, ரசூலுல்லாஹ் மரணமாகி விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஃபித்னாவால் சூழப்படுகிறார் முகீரா, ரசூலுல்லாஹ் மரணமாக மாட்டார்கள். அப்படியே செய்தி பரவுகிறது. சஹாபாக்கள் கவலையில் மூழ்கிறார்கள். என்ன ஆகுவார்கள் அந்த நபித்தோழர்கள்? அந்த நபித்தோழர்களால் ரசூலுல்லாஹ்வை பார்க்காமல் எப்படி இருக்க முடியும்? பிலால் யாரை அழைப்பார்? அஸ்ஸலா அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ் என்று யாரை அழைப்பார்? பிலால் রাদিয়াল্লাহு அன்ஹு. யாரை பார்ப்பார்கள் காலை விடியலில்? யாரோடு அமர்வார்கள் அந்த நபித்தோழர்கள்? யாரிடத்திலே ஃபத்வாக்களை கேட்பார்கள்? யாரிடத்திலே இல்மை படிப்பார்கள்? அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் ஸ்தம்பித்து நிற்கிறது. உமர் அவர்கள் রাদিয়াল্লাহு அன்ஹு தங்களுடைய வாளை உயர்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் மரணமானார்கள் என்று யாராவது சொன்னால் இந்த வாளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்றதை போன்று ரசூலுல்லாஹ் சென்றிருக்கிறார்கள், அவர்கள் திரும்பி வருவார்கள். அவ்வளவுதான். இதை சில அறிஞர்கள் பேசும் பொழுது அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். சில அழைப்பாளர்கள் சொல்லும் பொழுது உமர் அவர்களுக்கு கொஞ்சம் மூளை குழம்பியதை போன்று அல்லது பைத்தியம் பிடித்தவரை போன்று பேசினார். அந்த நேரத்தில் மஆதல்லாஹ் அல்லாஹ் அவர்களை நேர்வழிப்படுத்தட்டும். அவர்களுடைய வார்த்தைகளை சஹாபாக்கள் கண்ணியமான வார்த்தைகளில் அவர்களை பயன்படுத்த வேண்டும். அது மூளை குழம்பி வந்த பேச்சல்ல, அது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்திருந்த நேசத்தால் வந்த பேச்சு. அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? தன்னுடைய ஹபீபுடைய மரணம், தனக்கு சொர்க்கத்தின் சுப செய்தியை கூறிய நாவை சுமந்த மனிதனுடைய மரணம், தனக்கு ஈமானை குறித்து நற்செய்தியை கூறிய மனிதனுடைய மரணம், ஐயாமுல் ஜாஹிலியாவில் மிக மோசமானவனாக, குடிகாரனாக, மிக பெரும் இழிவான செயல்களுக்கு சொந்தக்காரனாக இருந்த என்னை இந்த முஃமின்களுக்கு தலைவராக மாறப்போகின்ற பாக்கியத்தை கொடுத்தவருடைய மரணம் அல்லாஹ்வுடைய உதவியால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தாங்கிக் கொள்வார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தி அறிந்து வருகிறார். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்கிறது இங்கே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? எப்போது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாலும் கலங்கி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை அறிவித்த பொழுது ஒரு அடியான் சொர்க்கத்தை விட்டுவிட்டு மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்ற ஹதீஸை கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்க முடியவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பக்குவத்தை கொண்டவர், வீரர் அவர் உள்ளத்தால். எப்போதும் கலங்கக்கூடிய அபூபக்கர் அந்த சபைக்கு வருகிறார் கலங்காமல். எப்போதும் கலங்காமல் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலங்கி நிற்கிறார். அல்லாஹ் மாற்றுகிறான் உள்ளத்தை. அபூபக்கருடைய உள்ளத்தை ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். ஏன்? இந்த சமூகத்தை அவர் அடுத்து வழிநடத்த வேண்டும். உள்ளே நுழைந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அறைக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திரையை அகற்றினார்கள், முத்தமிட்டார்கள். 2 மரணம் உங்களை வந்தடையாது. உயிரோடு இருந்த பொழுதும் மணந்தீர்கள், நறுமணமாக இருந்தீர்கள் தோழரே, மரணித்த பிறகும் நறுமணத்தோடு வாழ்கிறீர்கள் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். உமர் அவர்கள் வாளை உயர்த்தி வைத்திருப்பதை பார்த்தவுடன் சொன்னார்கள், இஜ்லிஸ், உட்காரு உமரே, உட்காரு உமரே, நிதானப்படுத்து உன்னை என்று கூறி, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் ஏற்படும் என்ற செய்தியை உள்ளடக்கிய குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுகிறது. உமர் கேட்டார்கள், இது குர்ஆனா? அப்படி நிலை தடுமாறி உமர் இப்னு கத்தாப் கீழே விழுகிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அறிந்து கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள், என் தந்தையே, அல்லாஹ்வின் அழைப்பிற்கு பதிலளித்து விட்டீரே, என் தந்தையே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்களுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டீரே. அழுகையால், கவலையால் அந்த சபை சூழுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மதீனா வெளிச்சமான நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைந்த அந்த நாள், மதீனா முழுக்க இருளால் சூழ்ந்து மதீனாவே இருளில் மூழ்கிய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த நேரம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமாக அபூபக்கர் அவர்களுக்கு இந்த பொறுப்பை, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை ஒப்படைத்து இந்த பூமியை விட்டு பிரிந்து சென்றார்கள். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது சொன்னார்கள், யாரெல்லாம் முஹம்மது ரசூலை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், فإن محمدا قد مات ومن كان منكم يعبد الله فإن الله حي لا يموت. என்ன தௌஹீத், என்ன தௌஹீத், என்ன லா இலாஹ இல்லல்லாஹுடைய தன்மையை உள்ளத்திலே சுமந்த வார்த்தைகள் அது. யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினீர்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது மரணித்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அல்லாஹுவை வணங்கினீர்களோ அவன் உயிருள்ளவன், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தௌஹீதின் பக்குவத்தை கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தீன் ஒருவரை சார்ந்து கிடையாது என்பதைத்தான் இந்த மரணம் எமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரின் மூலமாகத்தான் இந்த தீனை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்றால் யாரை தேர்ந்தெடுத்திருப்பான் நிரந்தரமாக வாழ்வதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அந்த மரணம் எதை உணர்த்துகிறது? யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் இந்த தீனை உலகம் முழுக்க அல்லாஹ் கொண்டு சென்றே தீருவான். ஏன்? இது உலகத்திலே மரணிப்பவர்களுடைய தீன் கிடையாது, ரப்புடைய தீன். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை கொண்டு இந்த தீனை அல்லாஹ் இந்த உலகம் முழுக்க பரப்புவான். அபூபக்கரை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முஹப்பா, இந்த நேசம் ரசூலுல்லாஹ்வின் மீது அதிகரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை கேட்கும் பொழுது கண்ணீர் விடுவதோ, கலங்குவதோ, உள்ளம் கவலையில் வாடுவதோ இது அல்ல முஹப்பத்துடைய அடையாளம். இது யாருக்கு சொன்னாலும் வரும். ரசூலுல்லாஹ்வை உண்மையாக நேசிப்பதன் அடையாளம் நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு. நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றியவர்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு அது முஹப்பா. நேசம் உள்ளத்திலே சுமப்பது கிடையாது, வாழ்க்கையில் வெளிப்படுவது. அவருடைய முகத்தை பார்த்தால், அவருடைய உறக்கத்தை பார்த்தால், அவருடைய விடியலை பார்த்தால், அவருடைய குடும்ப வாழ்வை பார்த்தால், அவருடைய வியாபார தொடர்பை பார்த்தால், அவருடைய நாவுடைய அசைவுகளை பார்த்தால் எல்லாம் வெளிப்படும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவன் நான் என்பதை. இதுதான் முஹப்பா, இதுதான் நேசம். நேற்றைய தினம் ஒரு நிகழ்வை கூறியிருப்பேன், அறிந்திருப்பீர்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய உயிரை விட நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தார்களை விட நேசிக்கிறேன், என்னுடைய குழந்தைகளை விட, பெற்றோர்களை விட உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தார்களோடு நான் இருக்கும் பொழுது திடீரென்று உங்களுடைய நினைவு வருகிறது யா ரசூலல்லாஹ். உங்களை பார்க்காமல் என்னால் பொறுமையோடு இருக்க முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், என்னுடைய மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் மரணமாகிவிட்டால் சொர்க்கத்தில் உயர்ந்த நபிமார்களோடு நீங்கள் வாழ்வீர்களே, இந்த ஏழையாகிய சாதாரண ஒரு நபித்தோழராகிய நான் சொர்க்கத்தில் உங்களை பார்க்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான் இந்த நபித்தோழருடைய கேள்விக்காக. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அருள் செய்த, அல்லாஹ்வுடைய அருளால் சூழப்பட்ட நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீனான மக்களோடு இவர்கள் வாழ்வார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரவில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் தரட்டும்.
ஆனால் இந்த பாக்கியத்தை எளிதாக அடைய முடியாது. ஒரு நபித்தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், மறுமை எப்போது வரும்? மறுமை எப்போது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே, மறுமைக்காக எதை நீ தயாரித்து வைத்திருக்கிறாய்? அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னிடத்திலே அதிகமான தொழுகையோ அதிகமான நோன்பு கிடையாது. நான் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த மஅ மன் அஹ்பப்த. அவ்வளவுதான். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் இறக்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த நாள் எங்களுக்கு ஒரு பெருநாளை போன்று கொண்டாடப்பட்டது. ஏன்? நாங்கள் யாரை நேசித்தோம்? ரசூலுல்லாஹ்வை நேசித்தோம். நாங்கள் யாரை நேசித்தோம்? அபூபக்கரை நேசித்தோம். யாரை நேசித்தோம்? உமரை நேசித்தோம் ரலியல்லாஹு அன்ஹுமா. எங்களுடைய அமல்கள் அவர்களுடைய அமல்களுக்கு நேராக மாறவில்லை என்றாலும் இந்த நேசம் எங்களை அவர்களோடு நாளை மறுமையில் வாழ வைக்கும் என்ற நற்செய்தி எங்களுக்கு ஒரு பெருநாளை போட்டிருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நேசம். இந்த நேசத்துடைய வெளிப்பாடு உங்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகை அடையாளம். அதற்கு இந்த நேசத்துடைய வெளிப்பாடு ரமதான் மாதத்துடைய நோன்பு அதற்குடைய அடையாளம். இந்த நேசத்துடைய வெளிப்பாடு ஹஜ்ஜுடைய பயணம் அதற்கான அடையாளம். இந்த நேசத்துடைய வெளிப்பாடு உண்மை பேசுதல் அதனுடைய அடையாளம். இந்த நேசத்துடைய வெளிப்பாடு உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்கள் சிறந்தவராக மாறுவது அதனுடைய அடையாளம். இந்த நேசத்துடைய வெளிப்பாடு உங்களுடைய பிள்ளைகளை இந்த தீனுடைய தர்பியாவில் வளர்ப்பது அதனுடைய அடையாளம். இந்த நேசத்துடைய வெளிப்பாடு இல்முடைய சபைகளில் கலந்து கொண்டு இல்மை கற்றுக்கொள்வதில் வரக்கூடிய அடையாளம். இந்த நேசத்துடைய வெளிப்பாடு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த குர்ஆன் சுன்னா அமைத்து தந்த பாதையை விட்டு ஒருபோதும் விலகாமல் முடிந்தளவு அல்லாஹ்வை அஞ்சி இந்த பாதையில் பயணிப்பதில் இருக்கிறது அந்த அடையாளம். இந்த நேசம் உங்களுடைய உள்ளத்தில் இணைந்தால் கொஞ்ச நாள் தான் இன்னும் எம்முடைய மரணத்திற்கு. நீண்ட நாள் அல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும். எப்படி ரசூலுல்லாஹ் மரணித்தார்களோ அது போன்று நாமும் மரணிப்போம். அந்த மரணம் வந்தடைந்தால் முஃமின்களுக்கு அந்த கபருடைய வாழ்க்கையும் மஹ்ஷருடைய மைதானமும் பெரியது கிடையாது. ஒரு தொழுகையுடைய வக்திலிருந்து இன்னொரு தொழுகையுடைய வக்து வரைதான் முஃமின்களுக்கு. அந்த சிறிய நேரத்திற்கு பிறகு யாரை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறினோமோ அந்த ரசூலுல்லாஹ் எமக்காக சிராத்துடைய பாலத்துடைய வாயிலில் நின்று கொண்டு காத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை அங்கே சந்திக்கலாம். அதற்கு பிறகு ஹவுதுல் கௌசரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் தண்ணீரை அருந்தலாம். யார் இந்த தண்ணீரை அருந்துகிறாரோ அதற்கு பிறகு அவருக்கு தாகமே ஏற்படாது. ஹவுதுல் கௌசர் ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து தண்ணீர் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால். அல்லாஹு அக்பர். இதைவிட இந்த உலகத்துடைய செல்வமும் வசதிகளும் பெரிதா? இதைவிட இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பெரிதா? இதைவிட இந்த அற்ப பாவங்கள் எல்லாம் பெரிதா? இதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக தியாகம் செய்ய ஏன் இன்னும் நமக்கு மனம் வரவில்லை? நாம் கேட்கக்கூடிய இசை, நாம் பார்க்கக்கூடிய சினிமாக்கள், நாம் பார்க்கக்கூடிய அசிங்கங்கள், நாம் பேசக்கூடிய நாவுடைய அசிங்கமான செயல்பாடுகள், இதையெல்லாம் இவ்வளவு பெரிய கண்ணியத்திற்காக ஏன் இன்னும் நாம் தியாகம் செய்யவில்லை? இப்படி பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய வாழ்வை இன்னும் நாம் பின்தொடர்ந்தால் எப்படி நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க முடியும்? அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக.
அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. இந்த மகிழ்ச்சி உள்ளத்திலே இருக்க வேண்டும். என் நபியை நான் பார்க்க வேண்டும் மறுமையில். அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை. யா அல்லாஹ், மறுமையில் அப்படி ரசூலை பார்க்காமல் தடுக்கப்படக்கூடிய, ரசூலால் விரட்டப்படக்கூடிய இந்த தீனை மாற்றியவர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடாதே. ரசூலால் அரவணைத்து சிராத்துடைய பாலத்தில் யா ரப் சல்லிம் சல்லிம், இவரை பாதுகாத்து விடு, இவருக்கு பாதுகாப்பை கொடு என்று ரசூலுல்லாஹ்வால் துஆ செய்யக்கூடிய மனிதனாக, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் எனக்கு கிடைக்கக்கூடிய மனிதனாக நாளை மறுமையில் நான் மாற வேண்டும் என்ற இலக்கோடு பயணிப்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா, என்னுடைய வழியில் யார் முயற்சி செய்கிறார்களோ, எதை நோக்கமாக கொண்டும் அவருக்கு அவர்களுடைய வழியை நாம் திறந்து கொடுப்போம். அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பாய். எம்முடைய தந்தையை விட, எம்முடைய தாயை விட, எம்முடைய உறவினர்களை விட, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் முஹம்மது ரசூலை எம்முடைய உள்ளம் நேசத்தாலும் செயலாலும் வாழ்வாலும் நேசித்தால் நாம் நேசித்தவர்களோடு நாளை மறுமையில் இருப்போம். அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் எம்முடைய நிலைமையை மாற்றுவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் மரணமாகுவதற்கு முன்னால் அந்த சஹாபாக்களுடைய தொழுகையுடைய சஃப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் இந்த முஸ்லிம்களுடைய தொழுகையின் சஃப்பை பார்த்தால் என்ன செய்வார்கள்? அந்த நேரத்தில் இருந்த ஃபித்னாக்களுடைய வாசலை கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கீஇல் கவலை கொண்டார்கள். இந்த சமூகத்தில், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை கண்டால் என்ன ஆகுவார்கள்? நான் என்னுடைய சமூகத்திற்கு எனக்கு பிறகு ஷிர்க்கை பயப்படவில்லை. எப்படி முன்னால் இருந்த சமூகம் இந்த உலகத்திற்காக போட்டியிட்டு தங்களுக்குள் பிரிந்து கொண்டதோ அது போன்று பிரிந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று மரண நாட்களுக்கு முன்னால் சொன்னார்களே, அந்த செய்தி இன்று உண்மை நிதாசனமாக மாறியதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தால், யா உம்மத்த முஹம்மத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நிலைமைகளை மாற்றுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிப்பானாக. அல்லாஹ் இந்த உலகத்தில் எமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தரவில்லை. நாளை வறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுக்கு அருகாமையில் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் வசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.